முன்னோர்கள் புதுக்கோட்டையில குடுமியான் மலை கிட்ட ஒரு அத்துவான காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க வாழ்க்கையில மழை வரல, விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமே வாழவே முடியாதுன்னு நம்மள மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே இந்த ஊர்ல வசிக்க வேண்டாம், பஞ்சம் பழிக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க. அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் நாங்க இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம், வாழ முடிஞ்சா வாழ்றோம், இல்லைன்னா சாகுறோம்னு இருந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணும் நம்ம குடியானவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பழகினாங்க. அவ பாப்பாத்தி, இவ கருப்பாயி. ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போகுங்க, ஒன்னா சாப்பிடுங்க. ஜாதி மதத்தை பத்தி யார் பேசினாலும் நீங்க என்னவும் பேசிட்டு போங்க, நாங்க ரெண்டு பேரும் சிநேகிதிக, நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுங்கன்னு ஒன்னா சுத்துங்க. அவ்வளவு அன்பா ரெண்டு பேர் இருந்தாங்க. இப்ப இந்த குடும்பம், கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க. பாப்பாத்தி குடும்பம் ஊர்லயே தங்கிருச்சு. இப்ப மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது. இந்த ரெண்டு பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகுறாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க ஏங்கி அழுகுறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, என்னை இவ கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. அவ சொல்றா, இல்லைன்னா என்னை மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிருங்க, நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வீட்டுல அடைச்சு போட்டாங்க. நைட் ஆகுது. மாட்டு வண்டி கடந்து நடு காட்டில் போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் போகலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே படுத்துட்டாங்க. நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரல. இனிமேல் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்கே வரப்போகிறோம், நம்ம பாப்பாத்தியை பார்க்கவே முடியாமல் போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியாக திடுன்னு காட்டுக்குள்ளே ஓடி வர்றா. ஓடி வரும்போது எதுக்க பார்க்குறா, இதே வேகத்தில் இன்னொருத்தி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் நடு காட்டுக்குள்ளே சந்திச்சு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இன்ன பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க, இனிமேல் ஒருத்தவங்க நம்ம பார்க்க முடியாமே போயிருமோ, நம்ம ஒன்று சேரவே முடியாதோ, இனிமேல் நம்ம கதை பேசவே முடியாதோ, கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு ரெண்டு ஏங்கி அழுகுது. உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறது? இந்த பிள்ளை சொல்லுது, சேர்ந்து வாழ்றதுக்கு தானே இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். சேர்ந்து சாகிறதுக்கு இவங்க கிட்ட ஏன் அனுமதி கேட்கணும்? வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு ரெண்டு பேரும் ஒரு மெட்டக்கணத்தில் விழுந்து செத்துறாங்க. இப்போ விடிகிற நேரமாச்சு, ரெண்டு பிள்ளைகளே காணும். ரெண்டு குரூப்பும் தேடி வர்றாங்க. பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே விழுந்து ரெண்டு குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். இறந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த ரெண்டு ஜாதிக்காரர்களும் ரெண்டு குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். என்றால் ரெண்டு பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்கே குலசாமியாக வழிபாடு செய்யப்படுகிறது.